Hello option traders, this is SK. இன்னைக்கு ஏப்ரல் 18 நிஃப்டி 50 தேர்ஸ்டே. நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் மேலே போகும் ட்ரை பண்ணிச்சு, பட் செல்லர்ஸ் விடவே மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கும் மார்க்கெட் ஒரு 4-5 நாளாவே கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பயங்கர மோசங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒரே கேண்டில் திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பாயிண்ட் கிட்ட கீழே இறக்கிட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பையர்ஸ். காலில் வந்து பாருங்கள், ஒரு 10-11 மணிக்கெலாம் பையர்ஸ் போட்டு மேலே ஏற்றணும்னு பார்த்தாங்க, பட் முடியலை. செல்லர்ஸ் அவங்க கீழே இறக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மார்க்கெட்லேயே நமக்கு இன்றைக்கி எங்கே ட்ரேட் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு உங்கள்கிட்ட எப்படி நான் அனலைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இன்றைக்கி காலைல ஓப்பன் பண்ணலேருந்தே பையர்ஸ் உள்ள இருக்காங்க, செல்லர்ஸ் உள்ள இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம இந்த ஏப்ரல் 16 இன்றைக்கி நான் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லெவல்ஸ் வந்து நான் ஏப்ரல் 16 உங்களுக்கு நான் இன்ஸ்டாவில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லெவலில் வந்து நான் அன்றைக்கி மார்க் பண்ணது. நேற்று வந்து ஹாலிடே. ஸோ எவ்வளோ எக்ஸாக்டாக அன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி. ஸோ அதாங்க நம்ம லெவல்ஸ். ஸோ அது பேர் கரெக்டாக நம்ம வந்து லெவல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து சப்போர்ட் எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் பையர்ஸ் வந்து மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னென்னா, நான் இன்றைக்கி இந்த காலைல ஒரு 11 மணி மேலே தான் மார்க்கெட்டில் வந்து உட்காந்தேன். ஸோ காலைல என்னால் இந்த பர்சனல் ஒர்க் என்னால் உட்கார முடியல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டுட்டேங்க. ஸோ அகெயின் எங்கே அடுத்த லெவல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த மினிமைஸ் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, அதாவது ஏப்ரல் 10 ஏப்ரல் 13 அதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் இன்றைக்கி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் டார்கெட் வச்சுருந்தேன் நான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 11:15 11:20 கிட்டலாம் ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு, ஒரு பாடி ஒரு ரெட் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11:30 கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு இட்ஸ் அண்ட் அப்போ டைரெக்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன்னா ஒரு 11:57 கிட்ட அந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நான் ஒரு 1:2 ரேஷியோவில் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதில் ட்ரேட் எடுத்தேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 11:50க்கு எடுத்திருந்தேன்னா ஒரு 12:20 கேண்டிலுக்கு வித்தின் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே எனக்கு கேண்டில் போய் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் கேண்டில் தான் எவ்வளோ கரெக்டாக டார்கெட் போட்டிருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடுது எவ்வளோ பெரிய ஆக்சுவலாக அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலைன்னு வச்சுருக்கோங்க. அதனால தான் ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட்னு சொல்கிறது எல்லாருமே. ஸ்டாப் லாஸ் போடலைன்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். பயங்கரமான ஒரு செல்லர்ஸ் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இன்றைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக ட்ரேட் இருக்கணும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து மொமெண்டம். அந்த மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள்.